ஹாய், இன்றைக்கி வந்து ஃப்ரைடே தாங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இந்த பேன் கேக் மிக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். இது மில்லட்டில் செஞ்ச பேன் கேக் மிக்ஸு. கூட வந்து மில்க் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசை வாக்குற மாதிரி வாத்துட்டு கூட பனானா கொஞ்சோண்டு பட்டரும் ஹனியும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்தது. சட்டிலான ஸ்வீட்டு ப்ளஸ் வந்து சாஃப்டாக கூட இருந்துச்சு. இன்றைக்கி வந்து முக்கியமான வேலையை எங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் காலைல ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதே லேட் நைட் ஆகிடுச்சு. நல்ல வேலை எங்கள் அம்மா வந்து டின்னர்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்கு நான் போனாலே வந்து கண்டிப்பாக நானும் என் தங்கச்சும் மருதாணியில் பறித்து அரைச்சிப்போம். நான் எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். அவளுக்கு கொஞ்சம் வீட்டிலே கொடுத்துட்டு வந்துடுவேன். வந்தவனே முதல் வேலையை நான் மருதாணி வச்சுக்கிட்டேன். ரிமைனிங் வந்து இவ்வளோ இருக்குது. அதை அப்படியே தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்ஸ் வந்து இது லைட்டாக ஃபேட் ஆகிட்ட பிறகு திருப்பியும் வந்து அது மேலே கொஞ்சம் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து புளி. என்னோடய ஊர் வந்து தஞ்சாவூர். எங்கள் அம்மா வந்து இயர்லி ஒன்ஸ் போவாங்க அங்கே போகும்போது எங்கள் சித்தி வந்து எங்களுக்கு புளி கொடுத்து அனுப்புவாங்க. நானும் இப்போ க்ராசரியில் கொஞ்சம் புளி வாங்கினதுனால எனக்கு நிறைய வேண்டாமா, கொஞ்சோண்டு கொடுத்தா போதுன்னு நான் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊர் தஞ்சாவூரில் வந்து செங்கிப்பட்டி. இப்போ ரீசெண்டாக விஜய் சாரோட மீட்டிங் நடந்தது பார்த்திங்களா, அதே ஏரியா தான். அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு போனாலே காயாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பப்பாயா எடுத்துகிட்டு வந்துடுவேன். வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பேப்பரில் சுற்றி வச்சா பழுத்துடும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கை இலை லீவ்ஸும்